rise up and try to go. வெல்கம் டு வெல்கம் டு உருட்டு vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுனா சிக்கன் ரைஸ் சேலஞ்ச். யார் பண்ண போகிறோம்னா நான் அர்னீஸு, அதுக்கடுத்து வந்து அவர் தம்பி கணேஷ் பண்ண போகிறோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்க போகிறோம். என்ன சேலஞ்ச் அது என்ன சேலஞ்சுன்றதை வந்து போக போக தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். என்ன சேலஞ்சுரா ஃப்ரைட் ரைஸ் தான். ஆனால் சேலஞ்சு அதில் ஆனால் என்ன சேலஞ்சுன்னு தெரியலை. ரெண்டு நூடுல்ஸு, ஒரு சிக்கன் ரைஸ். ரெண்டு ரைஸாக போட்டுக்க. ரெண்டு நூடுல்ஸு ஒரு ரைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ரைஸ் கடையில் இருக்கும். என்ன சொல்லியிருக்கோம்னா இலையில கட்ட சொல்லியிருக்கோம். ஐயா இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே. புதுசா வீடியோ இருக்கிறதால பக்கமாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேமராமேன் பையன் வந்து இப்படி வெளியே ரைஸ் போட்டுட்டு. நீ புது ஃபோன் என்ன கலர் வாங்க போகிற? ஏண்டா யாரா நீ? புது ஃபோன் வந்து வாங்க போகிறோம். அது வந்து பேலன்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது ஒரு பர்சன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவர் வந்து வேறு யாரும் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து கேம் விளாடுவோம். இங்கெல்லாம் வேஸ்ட்ரா. இந்த வச்சிருக்கேன் மேலே இருக்க அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எடுத்து வச்சுட்டோம். என்னென்னா அது ஒரு சிட்டைடு எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெமனு, தேர்டு உப்பு, ரெண்டாவது ஸ்பைசி. இது வந்து இந்த சிட்டை அஞ்சு இது அப்படியே எழுதி வச்சுருக்கோம். கடைசி ஒன்று தான் சரியான வியர் காம்பினேஷனு, வீட்டு சாம்பார். இது வந்து இந்த நூடுல்ஸில் போட்டு சாப்பிடணும். இதுதான் சேலஞ்சு. குளிக்கிட்டு இது யாருக்கு வருதோ மொத்தம் மூணு சான்ஸு. யாருக்கு குட்டு வருது யாருக்கு பேட் வருதுன்னு தெரியும். கொஞ்சம் வேறுங்க ஒரு சின்ன பைக் வச்சுருக்கோம். இப்போ வந்து காம்பினேஷனை எடுத்துகிட்டு வரேன். உங்களா காம்பினேஷன் இப்போ வந்து அர்னீஸ் குளிக்க போட போகிறாரு. யாருக்கு எனக்கு சாஸ் வந்தால் பெட்டரு. இதில் வந்து முன்னாடி ஏடு காம்பினேஷன் இருக்குது, சாம்பார் இருக்குது. இது கூட ஏதோ கொஞ்சம் வச்சு சாப்பிட்றலாம். கொஞ்சம் ஈஸி போட முடியாது. யுவர் சாய்ஸ். சால்ட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. 3 சான்ஸ் இல்லை, எனக்கு 3 சான்ஸ் இருக்குது மொத்தம். அதில் நான் ஒரு சான்ஸ் எடுத்துகிறேன், இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. வந்து அடுத்து நான் சால்ட்டு ஒரு பைட் எடுத்து வைங்க. அள்ளி போடாதா, உப்பு கழுகி. நூடுல்ஸ் மாதிரியே இல்லை. ஐயோ நெக்ஸ்ட் நீதான்டா. என்ன எனக்கு மாத்திடா. ஆச்சு, நானே குளிக்க போகிறேன். நானே அந்த சாம்பாரா இருக்குமா? சாம்பார் நீ குளிக்க கூட தெரியாதா? எடுத்துக்கப்பா, அவனுக்கு போய் காட்டு. ஃபோக்கஸ் வீட்டு சாம்பார். வீட்டு சாம்பார் ஓரமா எடுத்து கொஞ்சம் தான் ஊற்றணும். சரியா சொல்லிட்டு இவனுக்குனே சாம்பார் கொஞ்சம் அதுக்கேத்த சாம்பாரை போடுறா. இரு நான் எடுத்துக்கிறேன். வீட்டு சாம்பார்
மக்களே இப்படி யாரும் ட்ரை பண்ணி மட்டும் பார்க்குறாங்க. அவர் வந்து சொல்லுவார் டேஸ்ட் எப்படின்னு. நல்லா இருக்கு. இதுவும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல. என்ன குறுகுறுன்னு பாக்குற? நல்லா இல்லை, நல்லா இருக்கு. போய் சொல்றியா? அடுத்து வெயிட் பண்ணுங்க. குடு தம்பி, குடு தம்பி. சில்லி பவுடர். சில்லி பவுடர். வா 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 வா. காரப்படியில் என்னடா இருக்கு? காரமே இல்லடா. என்கிட்டையும் காரமாயிருமே. நீனே எடுத்துப்போம். எடுத்து நிறையா போடு, நிறையா போடு, அல்லு. ஓகே நைஸ். ஓகே செம 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 போதும். ஓகே ஃபைட் பண்ணு. டேஸ்ட் எப்படி இருந்து? ரியாக்ஷன் எதுவும் எனக்கு மட்டும் கேவலமா இருக்குடா. இதுல உப்பு வேற இருக்கு. உப்பும் காரமும் சேர்ந்து गाइस மழை வேற வருது. வெறியா டர்ன் பண்ணு, டர்ன் போடு. வெயிடா என்ன டர்ன் பண்ணு? நீ தான் போடணும். இப்ப போட்டு தான் நான் தின்னேன். நீ தானே போடுறது, நான் தானே எடுக்கணும். அப்படியே गाइस சில்லி பவுடர் வேஸ்ட் ஃபுல் ஆயிட்டு. சில்லி பவுடர் வெயிட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு லெமன் வரணும்னு பேசும்போது நான் காட்டணும் கணேஷ். பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரு நல்ல ட்ரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கர்ம கர்மா செம காரமாக இருக்கு. இதனால பின்னாடி காரமா இருக்கு. எடுத்து என்னமோ மலை சாரல் மாதிரி திருண்ட தூக்கி போட்டுட்டு செம்ம காரம். உண்மையில காரமாக இருக்கு. இதனால நாளைக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். ஸ்கூல்ல லீவ் போல சாக்கு கண்டுபிடிச்சிட்டியா? அடுத்து பிடிக்க போறாடே. லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. நான் ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்கு. பார்ப்போம். எனக்கு தெரில. ஃப்ரெஷ்ஷாக அந்த பேப்பர் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது லெமனாக இருக்கும்னு நினைக்கிறேன். டொமேட்டோ கதை பண்ணக்கூடாது. லெமனு லெமன் உழுவணும். லெமன் உழுவணுன்றது வியர் காம்பினேஷன் இல்லை. டேஸ்ட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். இருங்க நானே அள்ளி குமிச்சிடா பாப்பா. போதும் போதும். गाइस மஸ்ட் ட்ரை गाइस. கையெல்லாம் ரொம்ப கன்றாவே இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்க மாதிரியும் இருக்கு, நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. சில்லி பவுடர் சாப்பிட்டு ஆனா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே. அதுக்கடுத்து இப்போ இவருக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு சான்ஸ் எடுத்து நார்மலாக சாப்பிட வேண்டியதான். இது மாதிரி அப்படியே அவங்க உடம்புட்டாங்க. இன்னும் ஒரு இருக்குடா. இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். ஐ திங்க் சில்லி பவுடர்னு நினைக்கிறேன். கெச்சப் நினைக்கிறேன். கெச்சப் பண்ணா நல்லா இருக்கும். கம் சால்ட். இவனுக்கு உப்பு சத்தே இல்லை. உப்பு பார்த்துக்கோங்க, சால்ட் வந்துருக்கு. டேய் சால்ட் சொல்லி நான் கொஞ்சம் தான் போட்டேன். என்ன அதெல்லாம் ஓ டென்ஷன் ஆயிடுவேன் நான். கொஞ்சம் போடு, கொஞ்சம் போட்டு கொஞ்சம் போடு. இங்க ரியாக்ஷன் கொடுக்காம அங்க ரியாக்ஷன் கொடுறா. துப்பலாம் கூட என்ன. யார் தயவு செஞ்சு ஃப்ரைடேஸ்ல இதை ட்ரை பண்ணிடுறாங்க. சத்தியமா முடியல. இப்போ வந்து நார்மலாக சாப்பிடலாம். கட் பண்ணி